சரிங்க. ஜெகதீசன் ஐயா. ஐயா, ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரங்கய்யா. நம்ம நான் யார் அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? சரிங்க. அப்போ இன்னைக்கு நான் யார் என்ற டாபிக்கு 6வது பாகம் தொடருது. அதில் சுவாமி சிவானந்த பிரம்மசருடைய அருளாலையும் இறைவன் திருவருளாலும் இன்றைக்கும் நல்ல விதமாக இந்த வகுப்பு அமையும் என்று இறைவன் அருளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நேற்று நாம் இறுதியாக சிறிது கதை போல கருத்துக்கள் கலந்து வேதாந்தம், வேதம் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நடைமுறை மகானுக்குரிய வாழ்க்கை, ஞானிக்குரிய வாழ்க்கை எவ்விதத்திலே இருக்கிறது என்பதை ஓரளவுக்கு நாம் புரிந்து கொண்டோம் என்றால், நடைமுறையில் எப்படி வேதமும் வேதாந்தமும் அனுபவத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக நேற்று கதை என்றால் ஜீவித சரித்திரம் என்று சொல்லலாம். ஆனால் மகான்களுடைய வாழ்க்கையை நாம் முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. ஓரளவுக்கு அவர்கள் எந்த நிலையிலே வாழ்ந்தார்கள், அவருடைய விழிப்புணர்வு எந்த அளவில் இருந்தது, அவருடைய உணர்வு எப்படியெல்லாம் புரிந்து கொண்டிருந்தது. நாம் ஜீவன் என்று சொல்கிறோம், அகங்காரம் என்று சொல்கிறோம், மனம் என்று சொல்கிறோம். அவர்களுக்கு மனது என்பது இல்லை என்கிறார்கள். மனது செயல்பட்டாலும் அந்த அகங்காரம் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அவர்களுக்கு கர்மா பாதிப்பதில்லை. அதாவது சென்றவினையும் அவர்களுக்கு ஒன்றும் செய்யாது, நிகழ்வினையும் அவருக்கு ஒன்றும் இல்லை, வருவினையும் அவர்களுக்கு இல்லை. அப்படி மூவினையும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய தூய அறிவு, தூய உணர்வு எங்கனம் இயங்குகிறது என்பதை அவருடைய நடவடிக்கைகள் மூலமாகவும் அவர் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகள் மூலமாகவும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவ்வாறு உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அவ்வாறு நாம் அந்த கதை மூலமாக சில விஷயங்களை சுட்டி காட்டினோம். அதே போல சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் பல காரியங்களுக்கு யோசனை நிறைய செய்ய வேண்டுமாய் சிவானந்தபுரம் சார் கூறியுள்ளார். அதாவது ஆலோசனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி ஆலோசனை செய்யும் போது கூட நிதானத்தோடு கூடிய ஆலோசனை செய்ய வேண்டும். சற்று வேகமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக ஆலோசித்து முடிக்கிறோம். அப்படி ஆலோசிப்பது கூடாது என்பது நம்முடைய உணர்வுக்கு வர வேண்டும். உங்களுடைய உணர்வே எப்படி இயங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த மெய் நான் எப்படி வேலை செய்கிறது, பொய் நான் எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதற்குத்தான் நிதானமாக இருப்பது புத்தி என்றும், அகங்காரத்திற்கு அந்த நிதானம் இல்லை என்றும் சொன்னேன். வேக வேகமாக முடிவை ஏதோ பேருக்கு வேலையை முடிக்க வேண்டும் என்பதற்காக அவசரடி ரங்கா என்று வேலையை முடிப்பது, அப்படி முடிக்கக்கூடியது அவசரமாக முடிவெடுப்பதுங்கிறது தான் அறியாமைக்கும், துன்பத்திற்கும், துக்கத்திற்கும், அஞ்ஞான தசைக்கும் காரணமாக அமைகிறது என்பதால் உணர்வு மிகவும் நுட்பமாக கவனித்து அறிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி நுட்பமாக யார் ஒருவர் அந்த கவன சக்தியை பெறுகிறாரோ அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுகி ஆராய்ந்து நல்ல நிலையை ஒவ்வொரு விஷயத்திலையுமே பெற்றுவிடுகிறார். உதாரணத்திற்காக தையல் கலைஞர்கள் பார்த்தால் நல்ல நுட்பமான ஒரு கவனப்பட்டு செயலை செய்வதில் கவனத்துடன் இருப்பார்கள். பிறகு நாம் 2 வீலர் ஓட்டி கொண்டு வருகிறோம், கார் டிரைவிங் செய்கிறோம். இது மாதிரி டிரைவிங் செய்யும்போது ஒரே ஒரு செகண்ட் கவனம் தப்பினால் போதும், நமக்கு பாதிப்பு வந்துவிடும். அதனால் நாம் அப்பொழுது நிகழ்காலத்தில் இருக்கிறோம். இப்படியே தையல் கலைஞர்களும் முக்கியமான இடத்தில் எல்லாம் நிகழ்காலத்தில் இருப்பார்கள். இப்படி யாரெல்லாம் நிகழ்காலத்தில் இருந்து எந்தெந்த வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு உணர்வு தன்னால் விழிப்புணர்வு அடைகிறது. அதனால்தான் ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்கிறவன் மனிதன் என்று சுவாமி சிவானந்தபுரம் நமக்கு கூறியுள்ளார். அப்படி நம்முடைய முழு கவனமும்
விழிப்புணர்வு அடைய வேண்டுமானால் நிதானம் இருக்க வேண்டும், கவனம் இருக்க வேண்டும், ஒருமுகப்பட்ட சிந்தனை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு இயற்கையிலேயே அந்த நுட்பம் வருகிறது. அந்த புத்தி கூர்ந்து நின்று கவனிக்கிறது. அவர்களுக்கு இயற்கையிலேயே விழிப்புணர்வு இருப்பதால் தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று சரியாக கவனிக்கிறார்கள். டக்கு என்று அவர்கள் கண்ணில் படுவது பிறர் கண்ணில் படுவதில்லை. அவர்கள் சரியாக அடையாளம் சொல்லிவிடுகிறார்கள். பிறகு நடக்கிறதை சரியாக உணர்ந்தும் புரிந்தும் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சாமர்த்தியம் அவர்களிடம் வந்து வருவதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆராய்ந்தோமானால், அவர்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறார்கள். அதனால் கவன சக்தியோடு இருந்ததனால் அவர்களுக்கு அது விழிப்புணர்வு உண்டாகிவிடுகிறது. இப்படியும் இதுதான் தவம். தவத்தினுடைய தன்மையில் இதுவும் ஒன்று. அதனால்தான் சுவாமி ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்கிறவன் மனிதன், மனிதர்களுக்கே மோட்சம் உண்டு, சப்தம் நசிக்க வேண்டும். பேசாதிருங்கள், நான் இப்பொழுது ஒரு காரியத்தை குறித்து ஆலோசனை செய்கிறேன் என்று சித்தவேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் சப்தம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய உணர்வு ஊன்றி ஒரு பக்கமாக குவிந்து நிற்பதைத்தான் உணர்வு, உண்மை உணர்வு, விழிப்புணர்வு உள்ளிருந்து ஏற்படுக்கு வாய்ப்பாக அமைகிறது என்று சிவானந்தவரம் சார் கூறியுள்ளதை நாம் இங்கு சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்படி பார்ப்பதற்கு சாதாரண விஷயமாக தெரிவதுதான் மிகப்பெரிய ஞானத்திற்கான அடிப்படையாக உள்ளது. அப்படி நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே என்பது உண்மையிலேயே இதை போல இருக்கக்கூடிய சித்த வேதத்திலே சொல்லியிருக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சரியாக பார்த்து ஐயா, விட்டு விட்டு கேட்கிறது. இருக்கிறீர்களா, சரியாக நடைமுறைப்படுத்தி ஒருவர் குரு என்றோ அப்படி யாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை என்றும் சாதாரணமாக சொல்லி சென்றிருக்கிறார். அப்படியானால் நீங்களே நன்றாக ஆலோசனை செய்ய முடியும் என்பது அந்த கருத்திலே சிந்தனை பண்ணி முடிக்க வேண்டும். அப்படி ஐயா, விட்டு விட்டு கேட்கிறது ஐயா. பிறகு நீங்கள் வித்தை பயிற்சி செய்ய இப்பொழுது நாம் படித்தாலும் எனக்கு அதில் இன்னும் ஆழமான கருத்துக்கள் உதயமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. இப்படியே தான் தத்துவங்களும் முதலிலே ஒரு சில கருத்துக்கள் ஆழமாக தெரியும். அப்படியே நாளாகும் போது நமக்கு பக்குவம் வர வர பரிபக்குவம் என்று ஆத்ம பரிபக்குவம் என்று சொல்வார்கள். அப்படி வரும்போது இன்னும் துல்லியமான அளவிலே, ஆழமான அளவிலே, ஆழங்கால்பட்ட அளவிலே நமக்கு அறிவு உதிக்கின்றது. அப்படி மகான்கள் எப்படி பாடினரோ, இறைவா உன்னை மகான்கள் எல்லாம் எப்படி பாடினரோ, எப்படி பாடி போற்றி துதித்து உன்னை வாழ்த்தினரோ என்று வியந்து பலர் மகான்களும் பாடுகின்றனர். அவ்வாறு சரியான வார்த்தைகள் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது அவர்களுக்கு என்று நாம் வியக்கும்படியான வார்த்தைகளை போட்டு பெரிய கவிதைகளை, பாடல்களை பாடியுள்ளார்கள். மிகவும் ஆச்சரியமான ஒரு நிலையாக அது நமக்கு காணப்படுகிறது. அப்படியானால் அப்படிப்பட்ட தன்மை அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அவர்கள் அவ்வளவு தூரம் நுட்பமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக ஆராய்ந்திருக்கிறார்கள். அந்த ஆழங்கால் பட்ட அனுபவம் தான் சரியான வார்த்தைகளை அவர்கள் உள்ளுணர்வாக மாறி சரியான அமைப்பிலே நமக்கு அமைத்து நமக்கும் விழிப்புணர்வும் தெய்வீகத்தன்மையும் உணரும்படியாக செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் சரியாக கவனித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு இப்பொழுது 24 மணி நேரம் வேலை செய்தால் கூட நமக்கு ஒரு நிறைவு வராது போல் தோன்றுகிறது. ஒரு குடும்பத்தில் இருவர் வேலைக்கு சென்றாலும் தேவையான அளவுக்கு பொருளாதாரம் வராது போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே வித்தியார்த்தி சிறிய அளவிலே ஏதேனும் ஒரு பொருளாதாரத்தை ஈட்டிக்கொண்டு மீதி நேரத்தை ஞானம், விசாரணை, தவம் செய்தல், வித்தை அபியாசம், பயிற்சி செய்தல் என்கிற ரீதியில் இருக்கும்போது அவர்கள் ஏனோதானோ என்று
கொஞ்சம் நேரம் கொடுத்தால் போதும், ஏதோ முடிந்த அளவுக்கு செய்து விட்டோம் என்று அவர்களுக்கு அவர்களே திருப்தி அடைந்து கொள்கிறார்கள். நீங்கள் ஒதுக்கிய நேரத்தை தயவு செய்து முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறீர்களா என்று கவனியுங்கள். அதை சரியாக நீங்கள் எவ்வளவு நேரம் செய்தீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள். அப்படி நாம் அவசர கோலத்தில் இருப்பதால் தான் ஒவ்வொரு வேலையும் 10ஓட 11 அத்தோட இதுன்னு என்று அரைகுறையாக முடித்து விடுகிறோம். ஏனென்றால் ஒவ்வொருவரையும் கவனித்து பார்க்கும்போது தெரிகிறது. நம்மை கவனித்து பார்த்தாலும் நாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளும் நிலைகளும் நமக்கும் புரியும். ஏதேனும் ஒரு முறை, ஏதேனும் சில முறை ஒரு நாளில் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் மொத்தத்தில் நாம் அவசர கோலத்தில் அள்ளித்தெளித்த கோலமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம். அப்படி செய்வது முறையானதல்ல, சரியானது அல்ல. செய்வன திருந்தச் செய் என்றுதான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்படித்தான் நாம் அதை சரியாக உணர வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே நாம் அப்படி ஒரு தெளிவை கொடுக்கலாம் என்றுதான் இந்த மனநேதி மனுஷியானாம் என்பது மட்டும் இல்லாமல், இது ஒவ்வொரு புலன்களும் எந்த வகையிலே நாம் ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டியிருக்கிறது. நீங்கள் புலன்களை ஆராய்ச்சி செய்யாமல் உண்மையில் எந்த உண்மையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. சரியாக புலன்கள் எப்படி இயங்குகிறது என்பதை நீங்கள் நன்கு கூர்ந்து கவனித்தால் ஒழிய, உள்கவனம், அதாவது அதன் மீது கவனம் வைத்து உங்கள் மன உணர்வை கொண்டு நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு உள்ளிருந்தே காட்டித்தரப்படும். அப்படித்தான் அடங்கிய மனதே குரு என்று சிவானந்த பரமஹம்சர் நமக்கு வழிகாட்டி சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் நாம் இதை உணர வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே மூக்கு என்று எடுத்துக்கொண்டால் நாக்கு என்று எடுத்துக்கொள்கிறோம், காது என்று எடுத்துக்கொள்கிறோம், வாய் என்று எடுத்துக்கொள்கிறோம், நாக்கு என்று எடுத்துக்கொள்கிறோம், தந்தம் பற்கள் என்று எடுத்துக்கொள்கிறோம், கண்கள் என்று எடுத்துக்கொள்கிறோம், கண்ணுக்கு இமை என்று எடுத்துக்கொள்கிறோம், 2 இமைகளின் நடுவில் இருக்கக்கூடிய புருவ மத்திய உணர்வு என்று எடுத்துக்கொள்கிறோம். தோல் என்று சொன்னால் 7 அடுக்கு உள்ளது. தாதுக்கள் என்றால் சப்த தாதுக்கள் உள்ளது. இப்படியெல்லாம் கூட தனித்தனியாக நாம் நம்மை அறிய வேண்டுமானால் நம்மைத்தான் பார்க்க வேண்டும், தன்னை அறிய வேண்டுமானால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னதில் இவ்வளவு விவரங்கள் உள்ளடங்கி உள்ளது. நாம் தன்னை பார்க்க வேண்டும் என்றால் வெறுமனே உள்ளே சுவாசத்தை பார்ப்பது, வெறுமனே புருவமத்தியை பார்ப்பது என்று நிறுத்திக் கொள்கிறோம். அப்படி அல்ல. ஒவ்வொரு புலன்களும் எப்படி எந்தெந்த நேரத்தில் எவ்வாறு இயங்குகிறது, ஏன் அவ்விதம் இயங்குகிறது, அதனுடைய தத்துவ நுட்பம் என்ன என்று நீங்கள் தெரிந்தால்தான் நீங்கள் சரியான நேரத்திலே சரியான முறையிலே புலன்களை பயன்படுத்தி நல்ல அறிவு பூர்வமான வேலைகளை செய்ய முடியும். அப்பொழுதுதான் நமக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். தோன்றின் புகழுடன் தோன்று அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவர் கூட சொல்லுகிறார். அதற்காக புகழ் மயக்கத்திற்காக சொல்லவில்லை. சரியாக ஒரு செயலை செய்து நற்பெயர் எடுத்தால் நமக்கும் ஒரு மன திருப்தி உண்டாகியிருக்கும். அதனால் பல அடைவர்களும் மனப்பூர்வமாக வாழ்த்துவார்கள். அப்படிப்பட்ட நிலைமை உண்டாக வேண்டும். ஒரு சித்த வித்தியார்த்தியா இப்படி செய்தார் என்று சொல்லும் அளவிற்கு இருக்கக்கூடாது அல்லவா? அதனால் சித்த வித்தியார்த்திகள் செய்தால் மிகச் சரியாக திறம்பட செய்வார்கள். அப்படி சாமர்த்தியம் அவர்களுக்கு தவத்தினால் வந்திருக்கிறது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் அல்லவா? பிதாவினுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? தந்தை மகன் காற்றும் உதவி, மகன் தந்தை காற்றும் உதவி என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அந்த வகையிலே நமக்கு பிதாவாக ஏற்றுக்கொண்ட குரு சிவானந்த பரமஹம்சர் என்றால், நாம் எல்லாம் சிஷ்யன் என்றால், சீடன் என்றால் மகன் ஆகிறோம். அப்படித்தான் ஆகிறது. அதனால் குரு சிஷ்ய சம்பாஷணையில் தான் சித்த வேதமும் நமக்கு அமைக்கப்பட்டிருது. அப்பாவானவர் மகனுக்கு சொல்வது போலதான் அது அமைந்திருக்கிறது. அதுதான் குரு சிஷ்ய சம்பிரதாயத்திலே பெற்றெடுக்காத மகன் என்கிற ரீதியில்தான் குரு சிஷ்ய உறவை விட சிறந்த உறவு உலகத்திலே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குரு சிஷ்ய உறவை எடுப்பதற்காக ஒரு மகான் வந்து இவ்வாறு ஏற்பாடு செய்தார் என்று யாரும் தப்பிதமாக கருதக்கூடாது என்று சித்தவேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. சந்நியாசிகள் ஜெகத் குருக்களாக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தட்சிணாமூர்த்தி ஆகிய குரு இருக்கிறார் புருவமத்தியில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மா புருவமத்தியில் இருந்து கொண்டு ஓமம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த உள்ளே உள்ள பொருட்கள் எரிய வேண்டும்
என்று சொல்கிறார். கணனாம்பதி கணபதி என்று சொல்கிறார். அப்படி குண்டலினியை சொல்லும்போது விஸ்வ ஜனனி குண்டலினி லோக மாதாவான அம்பிகையாக்கும் என்று சொல்கிறார். அப்படி இப்படி எல்லா விஷயங்களையும் இந்து மத தத்துவம் அல்லது வேத இதிகாச புராணாதிகளில் இருந்து நிறைய சார்பு வைத்துதான் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆனால் பிற மதத்தை சேர்ந்தவர்களும் வேறு வகையிலிருந்து மதம் ஜாதி என்பதிலிருந்து விடுபட்டு இதன் உள்ளே வந்திருக்கிறார்களே, அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்றால், எல்லோரும் ஒரே வகையில் தத்துவத்தை, இந்த தத்துவம் இதைத்தான் காட்டுகிறது, இந்த தத்துவம் இதற்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். அதனால் எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பது முக்கியமல்ல, அந்த தத்துவம் எவ்வாறு நமக்கு விளக்கப்படுகிறது என்பதுதான் முக்கியம். தத்துவம் மாத்திரம் அட்சய பாத்திரம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த அழியாத தத்துவத்திற்காக அவ்வாறு எந்த வேத இதிகாச புராணாதிகள் ஒன்றும் பொய்யல் என்று சொன்னாரோ அதுதான் எடுத்து சொல்லுகிறார். நாம் அதிலிருந்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, நான் அப்படி புரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அது நமக்கு புரியாமல் தான் இருக்கும். அதனால் அப்படி பேதம் பார்க்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது. சரியாக உணர்ந்து கொள்வதற்கு அந்த கோணத்திலே அவர் எடுத்து சொல்கிறார். அதனால் நாம் அந்த கோணத்திலே இருந்துதான் அதை புரிந்து கொள்ள முடியும், அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் நாம் இதில் முன்னேற முடியும், வேறு வழி கிடையாது. அப்படித்தான் நுட்பமாக இதை நாம் சரியாக உணர வேண்டும். இப்படி எத்தனை விஷயங்களைத்தான் நாம் கவனிப்பது என்று இருக்கிறது. ஆம், அத்தனை விஷயங்களையும் கவனித்தால் தான் முடியும். அப்படியானால் சித்த வித்தை இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று எங்களுக்கு முன்பே தெரியவில்லையே என்பது போல் நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சித்த வித்தையை விட எளிமையான இயல்பான ஒரு பயிற்சி உங்களுக்கு வேற எங்கும் கிடைக்காது. ஆன்மீக பாதை சுலபமாக வேற எங்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை சுவாமியும் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் சுலபமானது. ஆனால் நீங்கள் எப்படி பழகிவிட்டீர்கள் என்றால் கவனக்குறைவாகவும் அசிரத்தையாகவும் வாழ்வதற்கு உங்களுக்கு சுலபமாக இருந்து விட்டது. யாரோ தவறாக செய்தால் யாரோ சரி செய்து கொள்வார்கள், நம்ம யார் கேட்கப் போகிறார்கள், அதை அவர்களே ஏற்றுக்கொண்டார்களே, அதனால் என்ன, நாம் அப்படி செய்தால் அவர் ஏற்றுக்கொள்ளத்தானே செய்கிறார், அதனால் என்ன, ஏன் திருத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் தொழில் தர்மம் தெரிந்தவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். நாம் அவர்கள் எவ்வளவு காசு கூடுதலாகவோ குறைவாக கொடுத்தாலும் நாம் தொழிலில் நேர்த்தியாக செய்தி கொடுக்க வேண்டும், நமக்கு நிறைவு உண்டாக வேண்டும் என்று அவர்களுக்கு நிறைவு உண்டாகும் வரையில் தான் ஒரு செயலை செய்து தருவார்கள். அந்த காலத்தில் போட்டோகிராபர், ஓவியர், தையல் கலைஞர் முதலியவர்கள் கூட அதை போலத்தான் வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் பின்னால் வியாபாரிகள் கூட அப்படித்தான் இருந்தார்கள். அவரவர்களுக்கு என்று தனியாக ஒரு தர்மம் இருந்தது. அந்த தர்மத்தை கட்டி காத்து அவர்களும் நன்மை அடைந்து பிறரையும் மகிழ்வித்து சாந்தம் அடைய வைத்து பிறருக்கு திருப்தி வரணும் உறவு வைத்து தான் வாழ்ந்தார்கள். திருப்தி தான் முழுமையானது. திருப்தி அடைய வேண்டும். ஒருவர் ஒரு பொருளை வாங்குவதற்கு தேவையான நாம் கேட்ட பணத்தை கொடுக்கிறார் என்றால் அவருக்கு திருப்தி அடையும்படியாக நாம் பொருளையும் சேவையும் தர வேண்டும் அல்லவா? அதெல்லாம் முறையாக நாம் விஷயம் தெரியாமல் எப்படியும் அவரை நம்ப வைத்து பணத்தை வாங்கிவிடலாம் என்று கருதுவது தர்மமாகாது. அது சத்திய விரோதம் அல்லவா? அவ்வாறு நாம் பல விஷயங்களில் மிகவும் கவனக்குறைவாகவே வாழ்ந்து பழகிவிட்டதால் வித்தியார்த்தி ஆன பிறகும் அது கவனக்குறைவு என்பதை யாரும் கேட்காதனால் நம்மளுக்கு அது சௌரியமாக போய்விடுகிறது. அதனால் இருக்கிறோம். சில டிபார்ட்மெண்ட்டுகள் டிசிப்ளின் போர்ட்ஸ் என்று இருக்கக்கூடிய இடங்களில் மாத்திரம் கொஞ்சம் துல்லியம் அனுசரிக்கப்படுகிறது. கொஞ்சம் வைத்தியத்துறையில் கூட இப்பொழுது கவனக்குறைவு கொஞ்சம் வர ஆரம்பித்து விட்டது. அதனுடைய விளைவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு எந்த தொழிலை எடுத்தாலும் அதில் கவனக்குறைவு இல்லாமல் கவனத்தோடு செய்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். அப்படி சித்த வித்தை செய்பவர்கள் என்பவர்கள் இவ்வளவு முழு கவனத்தோடு இருந்தால் முதலில் ஒரு 6 மாதத்திற்கோ 1 வருஷத்திற்கோ இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது சற்று சிரமமாக இருக்கலாம். ஆனால் இந்த மெத்தடுக்கு, இந்த முறைக்கு, இந்த வடிவத்திற்கு, இந்த வழிமுறைக்கு நீங்கள் பழகிவிட்டீர்களானால் இது அதுக்கப்புறம் இது உங்களுக்கு நிம்மதியும் ஆனந்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாக தானே மாறுவதை நீங்கள் கண்ணுற முடியும். அவ்வாறு ஆகிவிடும். சரியாக நீங்கள் அப்படி உணர முடியும். இப்படி இன்று ஒரு கற்ப சாதனைக்கான தின்னும் காய் இலை மருந்து அதுவே ஆகும்
இப்படியெல்லாம் இன்று சொல்லலாமா என்று நினைத்தேன். பிறகு கூட யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்ட நிலையிலே, அண்டக்கல் ரகசியம் என்ன என்று பிளாஸ்பியர் ஸ்டோன் முப்பு ரகசியம் என்ன என்று சொல்லலாம். பிறகு சாகா தலை வேகா கால் போகா புணரா போகா புனல் என்று சொல்கிறார்கள். அது சாவே போ என்று ஞாபகம் வைத்துக் கொண்டால் சாகாத கால் அறியேன் என்று சொல்வார்கள். அதை சாகாத தலை என்றும் வைக்கலாம், வேகாத கால் என்றும் வைக்கலாம், போகாத புனல் என்றும் வைக்கலாம். இது எல்லாமே நம்முடைய சித்த வித்தை நுட்பத்தை பற்றி சொல்லக்கூடியது. வள்ளலார் அவ்வாறு சொல்லியிருப்பதால் அதே இது அகத்தியரும் சொல்லியிருக்கிறார். அந்த கோணத்திலே நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். சரி, அண்டக்கல் ரகசியம் என்ன என்று கேட்டால், அது ஒரு கல். ஆனால் அந்த கல் கல் அல்ல என்பார்கள். சரி, அப்படியானால் என்ன அப்படி சொன்னா, அது இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இறைவன் அதை உருவாக்கவில்லை என்பார்கள். அப்படியானால் இயற்கையிலே வந்ததா? அது எங்கே சேலத்திலே ஒருவர் காமிக்கிறாரே, ஒரு முட்டை போன்ற ஒரு வடிவத்திலே ஒரு கல் இருக்கிறது. அதை உடைத்து பார்த்தால் அதற்குள்ளே மஞ்சக்கரு போல ஒரு விஷயம் இருக்கிறது. அதை ஏதோ சேர்த்து பக்குவப்படுத்தி பிறகு அதை நீங்கள் எத்தனையோ விஷயமான பொருட்களுடன் சேர்ந்து சிவனார் வேம்பு மற்றும் எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்து நீங்கள் அதை பக்குவப்படுத்தி சமைத்து உலோகங்களோட அந்த பக்குவம் எல்லாம் பஸ்பம் செய்து சாப்பிட்டால் உங்களுக்கு மேலான அந்த ஞானம் பக்குவம் வருமா? அதுதான் பிளாசபியர் ஸ்டோன், தத்துவ ஞானிகளின் கல் என்று சொல்லப்படுகிறதா என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இதையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நம் உள்ளிலேயே எல்லாமே இருக்கிறது. இது தனியாக புறத்திலே செய்வதில்லை. புறத்திலே சொல்லப்பட்டவை எல்லாமே அடையாளத்திற்காக சொல்லப்பட்டவையை ஒழிஞ்சு, அது வெளியிலும் புறத்திலே இமயமலை என்று ஒன்று இருக்கிறது. அங்கேயும் மணி தர்ஷன் என்று காலை நேரத்திலே சூரிய வெளிச்சம் உச்சியிலே நாம் நெற்றியிலே ஒளிர்வது போல அங்கு காட்டப்படுகிறது அல்லவா? அதை போல புற அடையாளத்திலே பல்வேறு விஷயங்களை சித்தர்கள் தங்களுடைய சங்கல்பம் காரணமாகவும் பல்வேறு விதமான ஒரு சித்து ஆற்றல் காரணமாகவும் எத்தனையோ ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகளை உயிர்களுக்காக அடையாளத்திற்காக என்றைக்கும் அழியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்து வைத்திருக்கிறார்கள். நாம் புறத்திலே தேடி அடைய வேண்டியது இல்லை. நம் அகத்திலேயே எல்லாம் இருக்கிறது. அந்த வகையிலே நாம் இதை நுட்பமாக தெரிந்து கொண்டு அகத்திலே தேடலாம். வெளியே தேடி கஷ்டப்பட வேண்டியதில்லை. காடு மலை கோடுகளில் அலைந்து சிரமப்பட வேண்டாம் என்றுதான் சீத்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மூலகற்பம் உனக்குள்ளே முடிந்திருக்க வேறு கற்பம் எதுக்கடா என்றுதான் சொல்லுகிறார்கள். நாம் உண்மையிலேயே நம்முடைய நாக்கையோ தொண்டையோ கூட எப்படி இயங்குகிறது என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. தினசரி சாதாரணமாக சாப்பிடுகிறோம், தண்ணீர் குடிக்கிறோம், மூக்கு வழியாக தண்ணீரை விட்டு அந்த மூக்கு வழியாக எடுக்கிறோம். சிலர் அவ்வாறு காட்டுகிறார்கள். எப்படி இப்படி நடக்கிறது, அதனுடைய தத்துவம் தான் என்ன என்று நாம் கவனிப்பதில்லை. ஏனென்றால் நமக்கு பொருளாதாரத்தில் பணம் வந்து விட்டால் உணவு கிடைத்து விடுகிறது. பிறகு இரவு தூங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. எதற்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் ஏன் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும்? அதுதான் பணம் எல்லாவற்றையும் பொருளாதாரம் பார்த்துக் கொள்கிறதே. அதையும் தாண்டி போனால் நண்பர்கள் இருக்கிறார்கள். அவருடைய செல்வாக்கு அல்லது சொல்வாக்கு, சாமர்த்தியம் எதையாவது காட்டி நம் பிரச்சனையெல்லாம் முடித்து கொடுத்து விடுவார்கள். அந்த தைரியம் நமக்கு இருக்கிறது. அதற்கும் மேல் என்றால் ஏதாவது ஆண்டவனை பிரார்த்தனை செய்தால் போதும், அல்லது குருநாதரை வேண்டிக் கொண்டால் போதும், நம் காரியம் நிறைவேறி விடுகிறது. நாம் ஏன் சொந்தமாக விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று ஜாக்கிரதை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமலே ஜாக்கிரதை வேண்டியதில்லை என்கிறதிலே வெறும் அகங்கார ஜாக்கிரதையில் கூட தேவையான அளவுக்கு ஜாக்கிரதையோட இல்லாமல், மன ஜாக்கிரதையும் அடையாமல், ஜீவ ஜாக்கிரதையும் அடையாமல், பிரம்ம ஜாக்கிரதையும் அடையாமல், பிரம்மத்தினுடைய பரிபூர்ண தன்மையும் உணராமல், நாம் சாதாரண மனிதருக்குரிய அந்த ஒரு தன்மை கூட இல்லாமல், பழைய காலத்து மனிதர்கள் எதற்காக அவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள் என்பதை கூட சிந்திக்காமல், நாம் இப்படி நடப்பதை யாரும் கேட்பதில்லை. ஏனென்றால் எல்லோரும் அப்படித்தானே நடந்து கொள்கிறார்கள் என்று நமக்கு நாமே சமாதானப்படுத்திக் கொள்கிறோம். சித்த வித்தியார்த்தியாவது இந்த அளவு ஒழுக்கமாக இருக்கிறார்கள் அல்லவா, அதனால் மக்கள் தவறாக நினைக்க மாட்டார்கள் என்று கருதி கொள்கிறோம். அப்படி அல்ல. விசேஷ ஞானியாக வர வேண்டும் என்றே சிவானந்த வரம்சர் நமக்கு
சொல்லியிருப்பது இங்கு கவனிக்கத்தக்கது. அவ்வாறு நீங்கள் எந்த அளவிலே கவனத்துடன் இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு எல்லா விதமான மூலிகை சம்பந்தப்பட்ட அறிவோ, கற்கள் சம்பந்தப்பட்ட அறிவோ, வேறு உங்களுக்கு எந்த அறிவு வேண்டுமானாலும், உங்களுடைய அடங்கிய மனமாகிய குருவினுடைய விழிப்புணர்வு காரணமாக, படிப்படியாக உங்களுக்கு எல்லாமே எங்கிருந்தாவது தகவல் தேடி வரும். அதை நீங்கள் சரியாக உணர்ந்து கொள்ளலாம். சரியாக உணர்ந்து கொள்ளும்போது, எந்த அளவிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உணவு போன்ற ரீதியிலே உணவு நமக்கு மறு உந்தாக பயன்படுகிறது. அதனால விருந்து, மருந்து என்று சொல்வார்கள். அதனால் விருந்து என்பது அதிகமாக விசேஷமாக அருந்துவது. அதனால விருந்து என்று அழைக்கிறோம். மறு உந்து என்றால் சத்து, அந்த உப்பு அல்லது சத்து என்று சொல்வார்கள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள். உப்பு என்பது சத்து. அப்படி சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். வெந்ததை தின்றால் விதி வந்தால் சாவு என்று சொல்வார்கள். அதாவது சத்துக்களை எல்லாம் நீங்கள் அழித்து விட்டீர்களே என்று சொல்கிறார்கள். அதற்காக நாம் பச்சையே சாப்பிட முடியாது. பக்குவம் சமைத்துதான் செய்ய வேண்டும். அந்த பக்குவத்திலே அந்த சத்து போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பல ஹோட்டல்களிலே கலர் கலராக கேரட் பொரியல் இருக்கும், பீட்ரூட் பொரியல் இருக்கும், பீன்ஸ் வச்சிருப்பார்கள், அவரைக்காய் கூட்டு இதெல்லாம் வைத்திருப்பார்கள். ஆனால் மொத்த சத்தையும் வடித்து சாக்கடையிலே கொட்டி விடுவார்கள். அரிசியும் அப்படித்தான். நன்றாக வெந்திருக்கும், ஸ்ட்ரீமில் வெந்திருக்கும். மொத்த ஆவியும் போயிருக்கும். அப்படியே வடிச்சு கஞ்சி பூரா அப்படியே போயிருக்கும். பொலு பொலு என்று போட்டு விடுவார்கள். சாப்பிட்டு 1 மணி நேரத்திலே வயிறு பசிப்பது போல, 2 மணி நேரத்திலே பசிப்பது போல இருக்கும். அந்த சத்து உடம்பிலே ஒட்டி இருக்காது. சாயந்தரம் 7 மணி ஆகும்போது மதியம் சாப்பிட்ட சாப்பாடு சோர்வைத்தான் தரும் ஒழிஞ்சு, அது நமக்கு வாழ்வு தந்தது என்று கருத முடியாத அளவிலே தான் இருக்கும். பிறகு நைட்டிலேயே இட்லி, உளுந்து சத்தின் காரணமாக, சட்னி சத்து காரணமாக கொஞ்சம் உயிர் பிடித்துக் கொண்டு எப்படியோ வாழ்க்கையை ஓட்டுவோம். இப்படிப்பட்ட நிலையிலே சத்தான பொருள் எது? எப்படி சத்தான பொருளை பக்குவப்படுத்தி சமைத்து சாப்பிட வேண்டும் என்பதிலும் நமக்கு கவனம் இருக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் என்னதான் இப்பொழுது நான் யார் என்று வகுப்பெடுக்க சொன்னால், நீங்கள் வாழ்க்கை கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பது போல் தெரிகிறது என்று நீங்கள் பேசுவது எனக்கு காதிலே வந்து ஒலிக்கிறது. உண்மையிலே இப்படி தத்துவ நிலை தெரிந்து நம் நடைமுறையில் இது எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தும் போது மட்டும்தான் வேதம், வேதாந்தத்தினுடைய முழுமையான உண்மை மெய் நான் உணரும் தன்மை நமக்கு அதற்கான பக்குவம் வந்து வாய்க்கிறது. அப்படி இல்லாமல் அப்படி எதுவும் வாய்க்கப் போவது இல்லை. ரமண மகரிஷியை கேட்கும்போது, நான் யார் என்கிற அனுபவம் மெத்தச் சுலபம், ஒன்றும் கஷ்டம் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது ஏன் அவர் கடினமாக திருச்சுழிக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டியதுதானே சொந்த ஊருக்கு? திருவண்ணாமலை விட்டு ஏன் நீங்காமலே இருந்தார்? குறிப்பிட்ட இடத்திலே ஏன் வசித்துக் கொண்டு இருந்தார்? அப்பொழுது அங்க கோமணத்தை மட்டும் பாய்ச்சிக் கொண்டு ஏன் இருந்திருக்க வேண்டும்? சாதாரண ஒரு விவசாய வேலையோ, ஒரு கடையோ வைத்துக்கொண்டு சாதாரணமா வாழ்ந்திருக்கலாம். அதான் மெத்த சுழுவு அடைந்து விட்டீர்கள் அல்லவா? பிறகு ஏன் அப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியானால் அவர் தவம் செய்கிறார். தவம் செய்வது இன்னதென்று தெரிந்திருக்கிறார். மௌனத்தில் இருக்கிறார். தியானத்தில் இருக்கிறார். அது என்னவென்று அவருக்கு மௌனம் என்னதென்று தெரிந்திருக்கிறார். தியானம் என்னதென்று தெரிந்திருக்கிறார். அதனால் மெத்தச் சுழுவு என்று தெரிந்தால், அவர் சாதாரணமாக ஒரு வார்த்தையிலே, ஒரு குழந்தைக்கு கூட தெரியும், நான் இருக்கிறேன் என்ற உணர்வு. அதுதான் நீங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அடிப்படையில ஆரம்பம் சரி. ஆனால் அந்த அனுபவத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமே. நீங்கள் அதுதான் என்று அவர் உணர்ந்த அளவிலே நீங்கள் உணர வேண்டுமே. அதற்கு தவம் என்பது தேவைதான். மௌனம் என்பது தேவைதான். சீரான ஒழுக்கமான நடவடிக்கை வாழ்க்கை என்பதும் தேவைதான். அதெல்லாம் இருக்கும்போதுதான் அந்த நிலை வந்து சேரும். நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம், எதுவும் நினைக்க வேண்டாம், சும்மா இருங்கள் போதும் என்று, சாட்சி மாத்திரமாக இருங்கள் போதும் என்று சொன்னால், இது கத்தரிக்காயா வாழைக்காயா என்ற விபரப்பட்டியல் இல்லாமல் விட்டால் எப்படி? சரி, வாழைக்காய் என்று தெரிகிறது. வாழைக்காய் வாயு. அப்படியானால் வாழைக்காயை எப்படி சமைக்க வேண்டுமோ அப்படி சமைத்தால்தான், அதிலே எந்த சேர்க்கை சேர்க்க வேண்டுமோ அதை சேர்த்தால்தான் அந்த வாயு தொல்லையிலிருந்து நாம் விடுபட முடியும். இல்லை என்றால் வாழைக்காய் வயிறு நிறைய சாப்பிட்டேன், அதற்கு பிறகு வாயு தொல்லை காரணமாக வயிறு வலி பிடித்து விட்டது என்று சொல்லி என்ன செய்ய போகிறோம்? இவ்வாறு நாம் எதையும் சரியாக உணர்ந்து செய்ய வேண்டியது. மகான்கள் தவறாக வழிகாட்ட மாட்டார்கள். நாம் தவறாக புரிந்து கொண்டதற்கு அவர்கள் மேல் குறை சொல்ல முடியாது. நமக்கு அப்பொழுது அற்ப அறிவாக இருந்தது. 5 திருமுறை வரைக்கும்.
பிறகு 6ஆம் திருமுறை மட்டும் படியுங்கள் என்று வள்ளலார் சொல்கிறார் என்றால், அவருடைய அனுபவ பக்குவம் உயர்ந்திருக்கிறது என்பதுதான் பொருளே ஒழிய, முதலில் அவர் சொன்னதெல்லாம் சரியில்லை என்பது அல்ல. அந்த படிநிலைகள்லாம் அவர் கடந்து வந்து விட்டார். அந்த படிநிலைகள் நீங்களும் உங்களால் புரிந்து கடக்க முடிந்தால், நீங்கள் 6ஆம் திருமுறையில் சொல்லப்பட்ட அந்த மிக உயர்ந்த நுட்பங்களை நீங்களும் உங்கள் அனுபவத்திற்கு கொண்டு வரலாம் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் சாமி வெறும் சித்த வேதம் புத்தகம் மட்டும் படித்தால் பத்தாது. நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். அப்பொழுதுதான் மகான்கள் சொல்லி வைத்ததோடைய உண்மை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வும் வந்து மனமும் அடங்க உங்களுக்கு உண்மை விளங்கும் என்று சொல்கிறார். இப்படித்தான் நாம் இதை மிகச் சரியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சரியான தொழிலை தேர்ந்தெடுக்காமல் எத்தனையோ சித்த வித்தியார்த்திகள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் சரியாக வித்தை செய்யும்போது மூக்கினுடைய பாதை ஜீவனுடைய உள்மார்க்கத்தை நன்றாக வைத்திருப்பீர்கள். நிறைய தூசி இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் வேலை செய்தால் நீங்கள் செய்யக்கூடிய வித்தைக்கு அது எதிரான பலனை தானே தரும். இதை நீங்கள் உணர வேண்டும் அல்லவா? இப்படி நாம் உணராமல் சாமி உலகம் நியாயமென்று ஏற்றுக்கொண்ட எந்த தொழிலையும் செய்து வாழலாம் என்றுதானே சொன்னார் என்று சொல்லலாமா? நினைத்து பாருங்கள். அப்பொழுது நாம் அமிர்தத்தையும் பிறருக்கு விஷத்தையும் கொடுக்க முடியுமா? பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும், நாமளும் நல்ல விதமாக இருக்க வேண்டும். இப்படி அல்லவா ஒவ்வொரு தொழிலையும் தேர்ந்தெடுத்து நாம் செயல்பட வேண்டியது. அப்படி நாம் அடிமை தொழிலுக்கு போக வேண்டாம் என்று சாமி சொல்வதில் மனதினுடைய எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். எவ்வளவு சரியாக உணர வைத்திருக்கிறார். அதற்காக அரசு உத்தியோகம் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. சிறந்த நண்பருடைய கம்பெனியில் வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. மிகவும் நீங்கள் போற்றி வரவேற்கப்படுகிற இடத்தில் நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. இந்த சுதந்திரம் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கிறேன். உங்கள் சுதந்திரத்திற்கும் எந்த பங்கமும் வரக்கூடாது. உங்களுடைய ஜீவனத்திற்கும் அது துணையாக இருக்க வேண்டும். உங்கள் வித்தைக்கும் அது இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதை தான் சரியான தொழிலை தேர்ந்தெடுத்தல் என்று இங்கு சொல்லுகிறோம். இவ்வாறு 8 சரியான விஷயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். சரியாக சிந்தனை செய் என்று 8 சரியான விஷயம் என்று புத்தர் கூட சொல்லுகிறார். இப்படி நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரணமாக உங்களுக்கு ஏற்கனவே கூட தெரிந்திருக்கலாம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்தினேன் என்று கூட இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுமாறே கேட்டுக்கொள்கிறேன். அந்த அடிப்படையிலே இன்று ஓரளவுக்கு இதை பற்றி ஒரு அடிப்படையை சொல்லியிருக்கிறோம். இந்த சாகா தலை வேகாக்கல் போகா புனல் இதை இன்னொரு முறை நாம் அதை பற்றி சொல்லலாம். அதே போல அண்டக்கல் ரகசியம், முப்பு குரு. முப்பு குரு என்றால் அந்த குரு மருந்தை சேர்த்தால் அந்த மருந்தின் வீரியம் பல மடங்கு பெருகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் என்ன அது என்று சொல்லுவார்கள். இப்பொழுது தேன், நெய் போன்ற அனுபானத்தை எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த நோயாளி கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொடுப்பார்கள். சிலர் பாலில் சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள், சிலர் தண்ணீர் வெந்நீரில் சாப்பிடுங்கள் என்று சொல்லுவார்கள். எப்படியெல்லாம் இருக்கிறது அல்லவா? இவ்வாறெல்லாம் நாம் அதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் சாதாரணமாக இப்பொழுது மிகச் சுருக்கமாக சொல்வதற்காக ஒன்றை சொல்லுகிறேன் பாருங்கள். முப்பு என்பது சூரியன், சந்திரன், அக்கினி நேத்திரம். இந்த 3 தான் முப்பு. முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. இதோடு இந்த விஷயத்தை இந்த முக்கண் அல்லது முப்பு என்பதை நெருப்பு என்பது ஒரு பூதம். நெருப்பு பூதம். நெருப்பு ஒரு பூ, அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். சந்திரப்பூ, சூரியப்பூ. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த 3 பூ தான் முக்கியம். இதுதான் முப்பு. இதை நீங்கள் எந்த அளவுக்கு கையாளுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள் தேவையான ஞானம் உதயமாகும். வெளியிலே மருத்துவ முப்பு இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. நம்மளுக்கு இந்த முப்பு போதும். அது தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படட்டும். நமக்கு இந்த முப்பு போதும் என்றுதான் சொல்லுகிறேன். அதற்காக நீங்கள் சிரமப்பட வேண்டாம். தின்னும் காய், இலை, மருந்து எல்லாம் அதுவேயாகும் அப்படி என்று சொல்வது சுக்கிலமாகிய பிரம்மத்தை. அதனால் அந்த ஆற்றலை நீங்கள் கட்டி பேணி பாதுகாப்பதற்கு உண்டான நடவடிக்கையோடு நீங்கள் பயிற்சியோடு மேல் கதியாக நடத்தி கொண்டிருந்தால் போதும் என்பதுதான் அந்த கருத்துக்கும் அர்த்தம். அதனால்
நம்ம இடத்திலே காயகல்ப மாவு இருக்கு. காயகல்ப மருந்து, தின்னும் காய் இலை மருந்து அதுவே ஆகும் என்பதற்கும் அது போதுமானது. இந்த 2மே நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதே மாரி அந்த பிளாசபியர் ஸ்டோன்ஸ் என்று சொல்வதற்கும் இதே போன்ற உள் நிகழ்ச்சி தான் இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். அது வெளியில இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்ல. நீங்கள் சரியாக அதை உணர்ந்து கொள்ள முடியும். இன்னொரு முறை அந்த பிளாசபியர் ஸ்டோன் என்பதை பற்றி பேசும்போது விரிவுக்கான நேரம் கிடைக்காது என்பதால் அதை நான் பின்பு ஒரு முறை உங்களுக்கு அது என்னவென்று சொல்கிறேன். அதிலே நீங்கள் கடவுளால் உருவாக்கப்பட்டது, ஆனால் கடவுளால் உருவாக்கப்படவில்லை என்பதிலிருந்து அதோடைய ரகசியம் தெரிந்திருக்கும். அண்டக்கல் என்று அதை சொல்வார்கள். அது நம்மிடத்திலே இருப்பது. அப்படியெல்லாம் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியானால் இவர் என்ன பெரிய மகா சித்தராக இருப்பாரோ? பல விஷயங்களை மிக சுலபமாக சொல்லுகிறாரு. எங்கேயாவது வலைத்தளங்களில் பார்த்து படித்திருப்பாரா? இல்லை யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருப்பாரா? ஒன்றும் நடைமுறையில பெரிய சித்தர் விளையாட்டு காட்டி அங்கு கோயில்பட்டியில் வாழுவது போல தெரியவில்லையே. சாதாரண வாழ்க்கை தானே நடத்தி கொண்டு இருப்பது போல தெரிகிறது. பிறகு சும்மா ஏதாவது பேச்சுக்காக பேசலாம், வித்தியாசமாக இருக்கட்டும் என்று பேசுகிறாரா என்று பலர் கருதக்கூடும். அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் மனம் போல் அவர்கள் கருதி கொள்ளலாம். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. எளிமையாகவும் இயற்கையாகவும் சித்தர்கள் தேவைப்படும் நேரத்தில் தங்களுடைய ஆற்றல்களை வெவ்வேறு வடிவங்களில் செலுத்தி சில உண்மைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் நாம் போகக்கூடிய குறிக்கோளுக்கு எது வேண்டுமோ அதைத்தான் நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே முழுக்க முழுக்க ஞான நோக்கத்திற்காக நாம் பல உண்மைகளை இந்த வகையிலே தான் ஆய்வு செய்து நாம் புரிந்து கொண்டோம் என்றால் வெளியிலே பல பேரிடம் சென்று ஏமாற வேண்டியது இருக்காது. பல பேர் பொருளாதாரத்திற்காக பொய் சொல்ல தயங்குவதே இல்லை. வைத்தியர் என்றாலும் சரி, மந்திரவாதி என்றாலும், தந்திரவாதி என்று சொன்னாலும், இந்த உலோகங்களை வேதித்து விற்றுண்பவர் என்கிற பெயரில் வருபவர்களும், நிறைய வித்தியார்த்திகளுக்குள்ளேயே அந்த ஏமாற்றத்தை சந்தித்திருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் மறுபடியும் நான் உங்களுக்கு அதை சொல்ல வேண்டியதாயிற்று. அதனால் அப்படியெல்லாம் நமக்கு எதுவும் வேண்டியதில்லை. நாம் இந்த தத்துவத்தை சரியாக உணர்ந்து சரியான கவன சித்தியோடு இருந்தாலே நம்மளுக்கு எல்லா வகையிலும் துன்பம் வராமல் எல்லாமே நல்ல விதமாக நடந்து முடியும். அதனால் அது சுவாமி சிவானந்தரமசர் காட்டிய தூய வழியிலேயே நாம் அவ்வாறு சென்று வெற்றி பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த வேதாந்தத்திலே இந்த நான் யார் இந்த விசாரணையை பார்க்கும்போது இந்த உள்ளில் இருக்கிற மனம்தான் நான் என்று நினைத்தோமேனால் அந்த மனமும் நான் அல்ல என்கிற நிலைமை. சரி, அந்த மனதிற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சைதன்யம்தான் நான் என்று நினைத்தோமேனால் இந்த உயிர் சைதன்யமும் நான் அல்ல என்று வருகிறது. என்ன சித்தவேத கருத்துக்களை சொல்லிக் கொண்டு இருக்கும்போது உயிர் சைதன்யம் நான் அல்ல என்று நீங்கள் சொல்வீர்களா என்று கேட்கும் குரல் என் காதிலே கேட்கிறது. அதன் பிறகு சரி, அதன் பிறகு என்ன இருக்கிறது? பிராணனுடைய தன்மை. அந்த பிராணனும் நான் அல்ல. அப்படியானால் புத்தியும் நான் அல்ல. சித்தமும் நான் அல்ல. அகங்காரமும் நான் அல்ல. இது எல்லாம் நான் அல்ல, நான் என்று சொன்னால் பிறகு என்னதான் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே உண்மையான உள்ளத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த தூய இயற்கை தான் இருக்கிறது. அந்த தூய இயற்கை எப்படி இருக்கிறது? அச்சரமாக இருக்கிறது. தானாக இருக்கிறது. அதாவது சரம் என்றால் அசைந்து போய்க் கொண்டிருப்பது என்று பொருள். சரம் சரமாக போகிறது. சரம் சரமாக கோர்த்து தொங்க விட்டிருந்தார்கள் என்று சொல்லியிருப்பீர்கள். சரக்கலை என்றால் அம்பு போல பாய்ந்து சென்று கொண்டிருப்பது என்று பொருள். அப்படி சலனம்தான் நம்மிடத்திலே இருக்கிறது. அந்த சலனம் நின்றபோது நம்மிடத்திலே இருப்பது அச்சரம், அதாவது சலனமற்ற நிச்சலன நிலை. அந்த நிச்சலன நிலைதான் நம்முடைய உண்மையான நிலை. அந்த நிச்சலன நிலையில்தான் நீங்கள் மெய் நான் உணர முடியும். அந்த மெய் நான் உயிரா, பிரம்மமா, ஆத்மாவா, பூரண அறிவா, சாட்சியா, பராபர பரபமமா, அது எப்படிப்பட்டது என்பதை பரம்பொருள் தன்மையா, தெய்வீகத்தினுடைய முழுமையா, குண்டலினியோட உச்சபட்சமா, பூரண ஞான ஆனந்தமா,
என்பதை எல்லாம் எல்லையற்ற வல்லமையா, அதுதான் ஈஸ்வரனுடைய ஆளுமையா என்பதை எல்லாம் நீங்கள் உங்களுடைய சொந்த அனுபவத்திற்கு வரும்போது நீங்கள் சரியாக அதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியானால் அந்த மெய்ந்தான் நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இதுவல்ல என்று விளக்கிக் கொள்வதற்கு அகங்காரத்தினுடைய தத்துவம் எவ்வாறு வேலை செய்கிறது, மனத்தினுடைய தத்துவம் எவ்வாறு வேலை செய்கிறது, உயிர் சைதன்யத்தினுடைய தத்துவம் எப்படி வேலை செய்கிறது என்பதை எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அந்த தான் தானாய் இருக்கிற சலனமற்ற அந்த தூய தன்மையினுடைய மெய்த்தன்மையை நீங்கள் உங்கள் சொந்த அனுபவத்திலே உணர்ந்து கொள்ள முடியும். அப்படித்தான் நான் யார் என்கிற உண்மைக்கு போய் சேர முடியும். இதற்கு வேதாந்தமும் உபனிஷதமும் வேதங்களும் நமக்கு துணை செய்கின்றன. பல்வேறு மகான்கள் பல்வேறு கோணங்களில் நமக்கு பல்வேறுபட்ட முறைகளில் சொல்லியிருந்தாலும் நாம் நம்முடைய சொந்த முயற்சியாலேயே அவ்வாறு செல்ல வேண்டும். இப்பொழுது ஒரு கருத்தை பாருங்கள். பிராணன் என்று சொல்கிறோம், அபானன் என்று சொல்கிறோம். பிராணன் என்றால் என்ன? நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்று வைத்துக் கொள்ளும். அந்த ஜீவசக்தியாகிய வாயு நம்மிடத்திலே இருந்தால் அது பிராணன் என்று பொருள். அது நம்மிலே பிரகாசிக்கும், நம்மிலே அடங்கினால். ஆனால் அது வெளியே போனால், அந்த வெளியே போவதால் அது பிராணன் என்கிற தன்மையில் மாற்றம் அடைவதால் பிராணன், அப்பொழுது பிராணன் இல்லை. அது நம்ம விட்டு வெளியே செல்லும் போதே அது பிராணன் இல்லை. ஐம்புலன் வழியாக வளைந்து அப்படி செல்லும் போதே அது பிராணன் இல்லை என்கிற நிலையைத்தான் அபானன் என்கிறார். வேறு தனியாக அபானன் என்று சாமிகள் குறிப்பிடவில்லை. அதனால அவ்வாறு நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டுமாய் சுருக்கமாக அந்த விஷயத்தை அன்று சொல்லலாம் என்று சொல்லி முந்தா நாள் என்று நினைக்கிறேன், 4வது பாகத்தில் சொல்லும்போது என்று நினைக்கிறேன், சொல்ல நினைத்தேன், விட்டு போயிட்டது. அதனால் இன்று அதை ஞாபகப்படுத்தி கொண்டேன். அதை சுருக்கமாக சொல்கிறேன். மீண்டும் ஒரு முறை நாம் அந்த சூரிய சந்திர கலையை பற்றியும் பிராணன அபானனை பற்றியும் நுட்பமாகவும் விரிவாகவும் பேசும்போது நாம் அதை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளலாம். கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இப்படி ஏதாவது பேசும்போது கூட நாம் அவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்படி நாம் பல்வேறு விஷயங்களை திரும்ப திரும்ப பேசுகிறீர்களே, இதுக்கு எல்லையே இல்லையா? எவ்வளவு விஷயங்களைத்தான் தெரிந்து கொள்வது, எவ்வளவு தத்துவங்களைத்தான் தெரிந்து கொள்வது, எத்தனை கோணங்களில் தான் நான் தெரிந்து கொள்வது, இதற்கெல்லாம் எனக்கு எங்கே நேரம் அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். காலம் எல்லாத்திற்கும் அருமருந்தாக இருக்கிறது. பொறுமையும் துணிவோடையும் நீங்கள் இருந்தால், இலக்கை நோக்கி உங்கள் பயணத்திலிருந்து நீங்கள் பின்வாங்காமல் இருந்தால் எல்லாமே உங்களை வந்து சேரும். உங்களால் சரியாக கிரகிக்க முடியும். நீங்கள் மனப்பூர்வமாக உங்கள் மனதிற்கு நீங்கள் உண்மையாக இருந்தால், குருவினிடம் பெற்ற வித்தை மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் தொடர்ந்து செய்து வருவீர்களானால் இது எல்லாம் முதலில் சிரமமாகத்தான் இருக்கும். முதியோர் சொல்லும் முதிர்நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்று சொல்வார். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி முடிவில் இன்பம் பயக்கும் வினை என்று வள்ளுவரும் சொல்லுவார். அதனால் சற்று சிரமம் பார்க்காமல் அல்லும் பகலும் தூங்கிக் கொண்டிருந்தால் அதிர்ஷ்டம் வராது என்பார்கள். அதே போல் சற்று திட்டமிட்டு சில சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். 24 மணி நேரம் இருக்கிறது. அதை நாம் சரியாக கவனித்து உணர்ந்து பயன்படுத்தினால் அதற்குள்ளவே சூட்சும நுட்பங்கள் விசேஷ ஞானிக்கு கிடைப்பது போல நமக்கும் நுட்பங்கள் வந்து சேரும். அந்த நுட்பத்தை கொண்டு இந்த உலக வாழ்க்கையும் தெய்வீக வாழ்க்கையும் நாம் மிக அழகாக கொண்டு செல்ல முடியும். அவ்வாறு நாம் அதை உணர்வோமாக. இப்பொழுது பொதுவாகவே லேசாக ஒரு 10 நிமிஷம் பேசுவோம் இதை என்றுதான் நினைத்தேன். ஆனாலும் அது ஆழ நீளமாக சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது. இருந்தாலும் இப்பொழுது கையிலே வைத்திருக்கிற பேப்பரிலே இருந்து இந்த நாணய விசாரணைக்கு தோதுவாக இந்த ஒரு 3, 4 அல்லது 5 பக்கம் வரைக்கும் பேசலாம் என்று இருக்கிறேன். நேற்றைய தொடர்ச்சியாக கூட இதை எடுத்துக்கொள்ளுங்கள். பொதுவாக இதை நாம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது பூர்ணமத பூர்ணமிதம் என்ற பாடலாக ஆரம்பிப்பார்கள். அப்படித்தான் இதை சொல்லப்படுகிறது. பூர்ணம் என்றால் பரிபூர்ணம் என்பது நிலை. அந்த பரிபூர்ண நிலைதான் நமக்கு பிரம்மம் என்றும் பரிபூர்ண பரபிரம்மம் என்றும் சொல்லப்படுகிறது. சத் அதுதான் அதனுடைய உண்மை. சித்
அதனுடைய விழிப்பு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதிலே ஆனந்தம், அமைதி, மகிழ்ச்சி இருக்கிறது. இது எதுவும் இல்லை அல்ல, எல்லாம் இதுவே என்ற நிலை, எல்லாம் இருக்கக்கூடியதுதான். அது எல்லாம் கலந்த நிலைதான் அந்த பிரம்மம் என்கிற நிலை என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் புத்த மதத்தில் சூன்யம் என்று சொல்கிறார்கள், அத்வைதத்தில் அதை பூரணம் என்று சொல்கிறார்கள். அடிப்படையிலே அந்த சுபாவத்தை நிராகரிக்கிறார்கள். ஆனால் இதிலே சுய சுபாவத்தை உறுதிப்படுத்துகிறார்கள் அத்வைதத்தில். இவ்வாறு நாம் புரிந்து கொள்கிறோம். அவர்கள் வெறும் அமைதி என்று சொல்கிறார்கள், இவர்கள் இல்லை, அமைதியும் இருக்கிறது, ஆனந்த பூர்ணம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்கள் சுயம் இல்லை என்று சொல்கிறார்கள், இல்லை, சாட்சி ஆத்மா இருக்கிறது என்று அத்வைத்திலே சொல்லுகிறார்கள். இப்படி தியான உச்சத்தில் தியானத்தினுடைய உச்சத்திலே சிந்தனை இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட நான் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வாறு நாம் அதை உணர்கிறோம். காலம் இல்லை என்கிறது அந்த அனுபவம். ஆனால் ஏதோ ஒன்று அது என்று சொல்லாதே என்று புத்தம் சொல்கிறது. சூன்யம் என்று சொல் என்கிற ரீதியிலே சொல்கிறார்கள். அத்வைதம் அதுதான் உன் இயல்பான சாட்சி என்று சொல்கிறது, அதாவது பூரணம் என்று அதை சொல்கிறது. நிர்விகல்ப சமாதி அல்லது நிர்வாணம், இது ரெண்டிற்கும் நிர்விகல்ப சமாதி என்று சொல்வது வேதாந்தம், விகற்பம் என்பது மனத்திரிபு இல்லாமை என்று சொல்லுகிறது. அதாவது இப்படியும் அப்படியும் தவறுதலாக புரிந்து கொண்டு இது அது என்கிற நாலாவிதமான விசாரணையில் செல்வதுதான் விகற்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிர்விகல்ப சமாதியிலே இந்த விகல்பம், அதாவது மனத்தினுடைய திரிபு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதுதான் வேதாந்தம் நமக்கு சொல்லுவது. சுத்த சாட்சி சித்தம் மாத்திரமாக இருக்கக்கூடிய நிலைமை, அதாவது அனுபவிக்கும் அனுபவம், அனுபவ பொருள், இந்த வேறுபாடு இல்லை என்று சங்கரர் கூறுகிறார். இது தற்காலிக தியான நிலை மட்டுமல்ல, ஞானம் உறுதியாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். புத்த மதத்திலே நிர்வாணம் புத்தம் என்று சொல்கிறார்கள். ஆசை முழுமையாக அணைதல் என்றால் ஆசை இல்லாமல் போய்விடுதல், அதாவது கர்ம சுழற்சிக்கு முடிவு என்று சொல்கிறார்கள். அதாவது முன்வினை பயன், நிகழ்வினை பயன், எதிர்வினை பயன் எதுவுமே அவர்களுக்கு வேலை செய்யாது. அதனால் அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை. அப்படி ஆசை முற்றிலுமாக இல்லாமல் போய்விடுவது என்று சொல்கிறார்கள். அதைத்தான் அதுவே நான் என்று உறுதி செய்யாத அமைதி என்று சொல்கிறார்கள். அதனால் அந்த அனுபவத்தையும் பற்றி கொள்ள அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள். அதனால்தான் சூன்யம், எந்த சுய அடையாளமும் உறுதி செய்யப்படாதது, அதாவது சார்புடையதாக இருப்பதால் எந்த அடையாளமும் இல்லை என்று சொல்லுவதுதான் புத்த மதத்தினுடைய நிலை. இப்பொழுது அதை தியானம் செய்து சொல்லும்போது எதுவும் இல்லை, அமைதி மட்டும் என்று சொல்லுகிறார்கள். சரி, அதில் எதையும் சேர்க்காதே என்று சொல்வது புத்தம். அதே அனுபவத்தை மற்றொருவர் சொல்கிறார், அது அத்வைதம். அதில் எல்லாம் நான், எல்லாம் சுத்த சித்தம் என்கிறார். அதுதான் அத்வைதம் சொல்வது. அதுவே ஆத்ம சாட்சாத்காரம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு முக்கிய தத்துவ சிக்கலாக நாகார்ஜுனர் கேள்வி கேட்கிறார். அந்த பிரம்மத்திற்கு தனி சுபாவம் உண்டா, இருந்தால் அது சார்ந்ததா என்று கேள்வி கேட்கிறார். அதற்கு சங்கரர் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார். சூனியத்தை அறியும் விழிப்பு யார் என்று நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். இருவரும் மிக ஆழமாக சொல்லுகிறார்கள். இப்பொழுது நான் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு அது மறுபடியும் கவனத்தில் இருக்காது என்று எனக்கு நான் உணர்கிறேன். ஆனால் மறுபடியும் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறேன், பாருங்கள். அந்த பிரம்மத்துக்கு தனி சுபாவம் உண்டா, இருந்தால் அது சார்புடையதானே, சார்ந்ததா என்று நாகார்ஜுனர் கேட்கிறார். சங்கரர் அதற்கு பதிலாக ஒரு கேள்வியே வைக்கிறார். அப்படியானால் நீங்கள் சொல்லுகிற சூனியத்தை அறியும் விழிப்பு யார், எது என்கிற கேள்வியை வைக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு அது புரியும். அப்படியானால் உள் ஆன்மீக கோண முடிவில் நமக்கு அது சூனியம், அதாவது அகங்காரத்தின் முழு நொறுக்கம், நொறுங்கி போகிற நிலைமை, அதுதான் சூனியம் என்று சொல்லப்படுகிறது.
அந்த அகங்காரம் முற்றிலும் இல்லாத நிலைமை. சிவானந்த பரமஹம்சர் கூட அகங்காரம் என்ற கோலை எடுத்து விட்டால் பிரம்மம் மாயை என்ற 2 நிலைமைகள் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். இவர்கள் மனம் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்வதை விட அகங்காரம் இல்லாமல் போக வேண்டும், அகங்காரம் இன்னதென்று உணர்ந்து அகங்காரத்தை விட்டு விடுதல் என்கிற ரீதியில் தான் புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பூரணம், அகங்காரம் கரைந்த பின் வெளிப்படும் சுத்த சாட்சி என்று சங்கரர் குறிப்பிடுகிறார். சூனியம், பூரணம் என்று நேரடியாக சொல்ல முடியாது, முற்றிலும் எதிர்மறை என்றும் சொல்ல முடியாது. அனுபவ அமைதி ஒரே மாதிரியாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மொழி தத்துவ விளக்கம் வேறுபடும் என்று சொல்லப்படுகிறது. சாட்சி உணர்வு கூட மாயைதானா? அனுபவத்தை தாண்டிய பரமார்த்த தத்துவம் என்ன என்று நாம் கேள்வியை வைத்தால், அனுபவத்தை தாண்டிய பரமாத்மத்தில் உடல் மாயை, மனம் மாயை, சிந்தனை மாயை, அனுபவ பொருள் மாயை என்று அத்வைத வேதாந்தத்தில் சங்கரர் நமக்கு கூறுகிறார். ஆனால் அனைத்தையும் அறியும் சாட்சி மாயை அல்ல என்று சொல்கிறார். அதுதான் அதிஷ்டானம், அதுதான் அடித்தளம் என்று கயிறு பாம்பு உவமை மூலம் நமக்கு பாம்பு மாயை என்று குறிப்பிட்டு தெளிவாக சொல்லுகிறார். கயிறு என்பதுதான் உண்மை என்று சொல்லுகிறார். அதனால் அதில் ஆவரணமாகின்றது, அதிலே மேலே ஏற்றி சொல்லப்பட்டது என்று சொல்லுவார்கள். அப்படி ஏற்றி சொல்லப்பட்டதும் கயிற்றில் பாம்பை ஏற்றி சொன்னதனால்தான் அப்படி நமக்கு கயிறு என்கிற உண்மை மறைக்கப்பட்டது. இப்பொழுது அந்த ஏற்றப்பட்ட அந்த சாயம் என்று சிவானந்த பரமஹம்சர் நமக்கு சொல்லுவார். அந்த சாயம் பூசி அந்த துணியை மேல் ஓவியம் அறிந்தால் அதில் என்னெல்லாமோ இருப்பதாக காணுகிறது. அந்த பசை இருந்தது, அதில் அந்த சாயம் இருந்தது, அதனால் எல்லாம் தெரிந்தது. துணியை வெளுத்து விட்டால் ஒன்றும் இல்லை அல்லவா? அதை போல்தான் என்று சங்கரர் கயிறு உண்மையில் மேலே அதில் மிகைப்படுத்தி பாம்பு என்கிற தன்மை மயக்கமாக அறியப்பட்டது. அது இல்லை விட்டால் சாட்சி என்கிற கயிறு மாத்திரம் இருக்கிறது என்கிற உண்மை மாத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார். நாகார்ஜுனர் இங்கே கூர்மையாக சாட்சி என்ற கருத்துக்கும் தனி சுபாவம் இல்லை என்று சொல்லுகிறார். அதுவும் சார்புடையது, அது மனதினுடைய கட்டமைப்பு, அது ஒரு கருத்து பிடிப்பு என்று சொல்லுகிறார். அதனால் சாட்சி கூட சார்ந்த தோற்றம் என்றே கருதப்படும் என்கிறார். ஆனால் அதை மத்தியமகம் என்கிற நிலையிலே சொல்லுகிறார். சாட்சி பரமார்த்தம் உள்ளது என்று சொல்கிறார். இல்லை, நிரந்தரம் என்றதை பிடித்துக் கொள்ளக்கூடாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இல்லை, அது பிடித்துக்கொள், அந்த சாட்சி தான் நீ என்று சொல்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த அடிப்படை சாட்சி தான் மெய்நான் என்கிற ரீதியிலே இப்பொழுது நமக்கு விசாரணை போய்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரு விஷயத்தை பிடித்தால் அது பந்தம். அதனால் நாம் அனுபவத்தை தாண்டிய பரமார்த்தம் என்ற நிலைமைக்கு வர வேண்டியுள்ளது. இங்கு இரு மரபுகளும் சற்றே ஒரே திசை நோக்கி செல்கின்றன. அனுபவம் என்றால் என்ன? அது துவைதம். அத்வைதம் சொல்வது நிர்விகர்ப சமாதியில் அனுபவிப்பு இல்லை, அனுபவ பொருள் இல்லை, அனுபவ செயல் இல்லை. அது அனுபவம் அல்ல, அது இயல்பு நிலை, அதுவே பிரம்மம் என்று சொல்லுகிறது. அந்த நிலையை பிரம்மம் என்று அழைக்க வேண்டாம், அது பெயரிட முடியாதது. அது இருக்கிறது என்று சொன்னாலும் இல்லை என்றாலும் அது கருத்து என்று சொல்கிறார்கள். பரமார்த்தம் கருத்தை தாண்டிய மௌனம் என்று அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். மிக நுணுக்கமான ஒரு சிந்தனையாக சாட்சி உணர்வு என்பது பற்றி வருகிறது. மனம் தன்னை பார்க்கும்போது தோன்றும்
ஒரு பரிசுத்த நிலையாக இருக்குமா சாட்சி உணர்வு, அல்லது மனத்தை தாண்டிய அடிப்படை விழிப்புணர்வா அத்வைதம்? அது மனம் அல்ல, அது சுயம் பிரகாசம் என்று சொல்கிறார்கள். புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் மத்திய மகம் என்று அதை சொல்கிறார்கள். அதற்கு தனி சுவாபம் உண்டு என்று உறுதி செய்யாதே என்று சொல்கிறார்கள். இறுதி மௌன எல்லை. இங்கு இரு மரபுகளும் சொல்லும் ஒன்று. வார்த்தை முடியும் இடம். இரண்டு பேரும் அப்படி சொல்கிறார்கள். கருத்து அணையும் இடம், அதாவது கருத்து என்று இல்லாமல் போகக்கூடிய இடம், அகங்காரம் இல்லாத இடம். இப்படி இந்த மூன்று விஷயத்தையும் இருவருமே ஒத்துக்கொள்கிறார்கள். அது வார்த்தை முடியும் இடம், கருத்து அணையும் இடம், கருத்து இல்லாமல் போகும் இடம், அகங்காரம் இல்லாத இடம் கூட என்று ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த நிலைமையை அத்வைதத்திலே பூரணம் என்று சொல்கிறார்கள். புத்த மதத்திலே சூனியம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த இடத்திலே பேசுபவன் இல்லை. மிக துல்லியமான முடிவாக இது இருக்கிறது. சாட்சி மாயையா? மனசாட்சி என்றால் மாயை. நிரந்தர சுய பிரகாசம் என்றால் அத்வைதம், அது மாயை அல்ல என்கிறது. மத்திய மகம் அதற்கு தனி சுவாபம் இல்லை என்கிறது. அப்படியானால் இந்த உண்மையை எப்படித்தான் அனுபவத்தை தாண்டி பரமார்த்தத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், அத்வைதம் சத்து சித்து ஆனந்தம் என்கிறார்கள். மத்திய மகம் சொல்ல முடியாத மௌனம் என்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது மிக நுணுக்கமான எல்லையில் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், அந்த மௌனம் அனுபவமா இல்லையா, அல்லது அனுபவமற்ற விழிப்புணர்வு சாத்தியமா? எந்த எல்லையை தொட வேண்டும் என்று பார்ப்போம். இந்த கேள்வி அறிவு தன்னைத்தானே விசாரிப்பது. தத்துவத்தின் கடைசி கதவை தட்டுகிறோம். அந்த மௌனம் அனுபவமா இல்லையா? அனுபவமற்ற விழிப்புணர்வு சாத்தியமா? மௌனம் அனுபவமா? அனுபவம் என்றால் எந்த அனுபவத்திலும் மூன்று அம்சங்கள் இருக்கும். அனுபவிப்பவன், அனுபவ பொருள், அனுபவ செயல். இந்த மூன்றும் இருந்தால் அது துவைதம். அத்வைத பார்வை என்பது ஆதி சங்கரர் அத்வைத வேதாந்தம் நிர்விகல்ப சமாதி நிலையில் அனுபவிப்பனும் இல்லை, அனுபவ பொருளும் இல்லை, அதனால் அது அனுபவம் என்று சொல்ல முடியாது என்கிறார். அது இருப்பு விழிப்பு என்று புது வார்த்தையை நமக்கு தருகிறார். பீயிங் அவேர்னஸ் என்று சொல்கிறார். இதைத்தான் அத்வைதம் என்று சொல்வது என்கிறார். அதாவது இருப்பு விழிப்பு. சத் என்பது இருப்பு, அதில் இருக்கக்கூடிய பூரண அறிவு விழிப்பு என்பது முழுமையான பிரகாசம். இருப்பும் அந்த பிரகாசமும் பீயிங் அவேர்னஸ், இருப்பு பிரகாசம் என்று சொல்லப்படுகிறது. அதை அவ்வாறு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுதான் அனுபவங்களுக்கான அடித்தளம். இது அனுபவம் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அலை அல்ல, கடல் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மத்தியாமகம பார்வை அந்த நிலையை நிலையான ஒன்று என்று சொன்னால் அது மீண்டும் கருத்து என்று சொல்கிறது. அது அனுபவமா என்ற கேள்வியே தவறு. அது என்ற சொல் கூட தேவையில்லை என்று புத்த மதத்தினர் சொல்கின்றனர். மௌனம், அதாவது அந்த கருத்து தளர்ச்சி என்றதை சொல்கிறார்கள். மௌனம் என்றால் கருத்து இல்லை என்று பொருள். அதை சூன்யம் என்று அவர்கள் சொல்லும்போது, மௌனம் என்று சொல்லும்போது, மௌனம் அனுபவம் என்று சொல்லும்போது, அது கருத்து இல்லை அல்லவா, கருத்து உடைக்கப்பட்டு விட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அது கருத்து தளர்ச்சி என்று புத்த மதத்தினர் சொல்கிறார்கள். அதற்கு ஆண்டாலஜிக்கல் நிலை கொடுக்க வேண்டாம் என்கிறார்கள். அனுபவமற்ற விழிப்புணர்வு சாத்தியமா? இது மிக முக்கியம். சாதாரண வாழ்க்கையில் விழிப்பு எதையாவது அறிதல். ஆனால் தூக்கத்தில் என்ன? ஆழ்ந்த நித்திரை முடிந்தபின் நாம் சொல்வோம், நன்றாக தூங்கினேன். அந்த அறிதல் எங்கிருந்து வந்தது? அத்வைத விளக்கம், ஆழ்ந்த தூக்கத்திலும் அறிவு மறையவில்லை, அறிய பொருள் இல்லை, அதை சுத்த சித்து என்கிறது. அதாவது விழிப்புணர்வு இருக்கிறது, அனுபவ பொருள் இல்லை. இதுவே அனுபவமற்ற விழிப்புணர்வு என்று வைத்துக் கொள்ளலாம் என்று அத்வைதம் சொல்கிறது. ஆனால் மத்தியமும் சொல்வது, அறிவு தனியாக இருந்தது என்று நீ எப்படி நிரூபிப்பாய் என்று கேட்கிறது. அது நினைவின் பின்னணி கட்டமைப்பு அல்லவா என்று புத்த மதத்தினர் சொல்கிறார்கள். அறிவுக்கு தனி சுபாவம் இல்லை, அது நிபந்தனைகள் சார்ந்த தோற்றம் என்று சொல்கிறது. ஆனால் அத்வைதம்
அவ்வாறு சொல்லவில்லை. அது சுத்த சித், அது பூரண மௌனம், ஆனால் இருப்பு விழிப்புணர்வு என்று சொல்லுகிறது. கருத்து இல்லாமை என்று புத்த மதம் சொல்லுகிறது. அது அனுபவமற்ற விழிப்பு என்று அத்வைதம் சொல்லுகிறது. சாத்தியமா என்று பார்த்தால் நிரூபிக்க முடியாது என்று தோன்றுகிறதா? பரமாத்மத்தை எவ்வாறு நிரூபிப்பது? சத்து சித்து என்று அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் சூனியம் என்கிறார்கள். கருத்தளவில் சரியாகத்தான் இருக்கிறது, அனுபவத்தில் வேறுபடுகிறதா? நிர்விகல்ப சமாதியில் இருக்கக்கூடிய அனுபவத்தை கிட்டத்தட்ட இருவரும் ஒரே போல் அனுபவிக்கிறார்கள். மிக ஆழமான உளவியல் ஆய்வாக இது இருக்கிறது. நான் அறிகிறேன் என்பது மனம், அறிதல் நடக்கிறது என்பது சாட்சி. அறிதல் என்ற ஒன்று இல்லை என்ற இடம். அங்கே யார்? அங்கே பெயர் இல்லை, வடிவம் இல்லை, அனுபவம் என்ற குறியீடும் இல்லை. அதனால் சிலர் அதை பூரணம் என்கிறார்கள், சிலர் சூனியம் என்கிறார்கள். இந்த இடத்திலே மறுபடியும் இதை சொல்கிறேன். மிக ஆழமான உளவியல் ஆய்வு. நான் அறிகிறேன் என்பது மனம், அறிதல் நடக்கிறது என்பது சாட்சி, அறிதல் என்றே ஒன்று இல்லை என்ற இடம். அங்கே யார்? அங்கே பெயர் இல்லை, வடிவம் இல்லை, அனுபவம் என்ற குறியீடும் இல்லை. அதனால் சிலர் அதை பூரணம் என்கிறார்கள், சிலர் சூனியம் என்கிறார்கள். இறுதி தத்துவ முடிவு மௌனம். அனுபவமா? மனத்திற்கு அனுபவம் போல தெரியும். தத்துவ ரீதியில் அனுபவம் அல்ல. அனுபவமற்ற விழிப்புணர்வு சாத்தியமா? அத்வைதம் ஆம், அது உன் இயல்பு என்று சொல்லுகிறது. மத்தியமகம் ஆம் இல்லை என்ற இரண்டையும் தாண்டி என்று புத்த மதம் சொல்கிறது. இங்கு வார்த்தை மெழுகிறது, மெலிந்து போகிறது. அந்த நிலையை பிடிக்க முடியாது, விளக்க முடியாது என்று புத்த மதத்தினர் சொல்கிறார்கள். ஆனால் மறுக்கவும் முடியாது என்றும் சொல்லுகிறார்கள். நாம் அடுத்ததாக இன்னும் நுணுக்கமாக செல்லலாம். ஆழ்ந்த நித்திரை என்பது நிர்வாணம், சூனிய பதவியாகிய நிர்வாணமா என்று சொல்லப்படுகிறது. திருவிகல்ப சமாதியும் புத்த மதத்தினுடைய நிர்வாணமும் ஒன்றுதானா என்பது போன்ற கேள்வி இங்கு எழுகிறது. ஆழ்ந்த நித்திரையும் நிர்விகல்ப சமாதியும் ஒன்று போல் தெரியலாம், புத்த நிர்வாணமும் ஒன்று போல் தெரியலாம். ஆனால் அப்படி அல்ல. ஆழ்ந்த நித்திரை என்பது சுசுப்தி, மனம் லயமாகிறது, அகங்காரம் செயலற்றது, அனுபவ பொருள் இல்லை. ஆனால் அவித்யா, அறியாமை நீங்கவில்லை. விழித்ததும் நான் திரும்ப வருகிறது. அதனால் இது தற்காலிக மனலயம், மனோலயம், நிரந்தர விடுதலை அல்ல. நிர்விகல்ப சமாதி ஆதிசங்கரர் மரபு. இங்கே மனம் நிற்கிறது, விகற்பம் திரிபு இல்லை, துவைதம் என்கிற நிலைமை இல்லை, பிரம்மம் மாயை என்கிற இரட்டை இல்லை. ஆனால் முக்கியம், இது தூக்கம் அல்ல, விழிப்பு உள்ளது. அத்வைத விளக்கம். சுசுப்தி அறியாமையுடன் அமைதி, நிர்விகர்பம் அறிவுடன் அமைதி. முக்கிய வேறுபாடு அம்சம் ஆழ்ந்த தூக்கம், நிர்விகல்ப சமாதி. இதில் இரண்டிலுமே விழிப்பு மறைந்தது போல வெளிச்சம் உள்ளது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். அறியாமை உள்ளது, எரிகிறது. அகங்காரம் தற்காலிக லயம், மூல விதை எரிதல். புத்த நிர்வாணம் என்ன? கௌதம புத்தர் புத்திசம், புத்த தர்மத்தில் நிர்வாணம் ராகத்வேஷ அவித்யா முற்றிலும் அணைதல். அங்கு ராகத்வேஷம் அவித்தை என்ற அஞ்ஞானம் முற்றிலுமாக இல்லாமல் போய்விடுகிறது. அதுவே அவர்கள் நிர்வாணம் என்று சொல்கிறார்கள். மனலயம் மாத்திரம் அல்ல, சாதாரண மனலயம் அல்ல என்று புத்த மதத்தினர் சொல்கிறார்கள். அது அனுபவ உச்சம் என்றும் சொல்ல முடியாது, அது ஒரு தத்துவ நிலை என்றும் சொல்ல வேண்டும். ஆசை தீ அணைந்த நிலை என்று சொல்கிறார்கள். அதுதான் நிர்வாணம் என்றால் லிட்டரலி அணைதல் என்று சொல்கிறார்கள். நிர்விகல்ப சமாதி, புத்த நிர்வாணம். அனுபவ ஒப்பீடு. அத்வைத பார்வையில் நிர்விகர்பம் பிரம்மத்துடன் சகம் என்கிற நிலைமை, ஜீவன் பிரம்மம் என்ற அறிவு நிலைநிற்றல், ஜீவன் முக்தி. இவ்வாறு நாம் இதை உணர்கிறோம். நிர்வாணம்
நான் என்ற பிடிப்பு முற்றிலும் கரைதல். அதில் ஆத்மா இல்லை, பரமாத்மா இல்லை, சுத்த சாட்சி என்ற கருத்தும் இல்லை. மிக நுணுக்கமான அனுபவ வேறுபாடு. நிர்விகற்பம் நிர்வாணம், அடித்தளம் சத்து சித்து. சூனியதா சூனியம் என்று சொல்கிறார்கள், இல்லை விழிப்பு என்று சொல்கிறார்கள். இவர்கள் இல்லை, அது சுயம் பிரகாசம் என்கிறார்கள். அவர்கள் அகங்காரம் அணைதல் என்று சொல்கிறார்கள். இவர்கள் நிரந்தரம் அறிவு நிலை என்று சொல்கிறார்கள். அவர்கள் அதை பிடிப்பு இல்லாமை என்று புத்த மதத்தினர் சொல்கிறார்கள். அதனால் ஆழ்ந்த நித்திரை நிர்வாணம் போல காணப்படுகிறது. ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் துக்கம் இல்லை, ஆனாலும் அறிவு வெளிப்படவில்லை என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. அதனால் மீண்டும் பந்தம் திரும்புகிறது. நிர்வாணத்தில் துக்க மூலமே அணைகிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால் மீண்டும் சுழற்சி இல்லை. மிக ஆழமான பார்வை. சுசுப்தி என்பது இயற்கை லயம், நிர்விகல்பம் யோக லயம், நிர்வாணம் கிளேச நாசம், இறுதி நுணுக்க முடிவு. ஆழ்ந்த நித்திரை நிர்வாணமா? இல்லை, அது அறியாமையுடன் அமைதி. நிர்விகல்ப சமாதி புத்த நிர்வாணம் ஒன்றுதானா? அனுபவ ரீதியில் ஒத்த அமைதி இருக்கலாம், ஆனால் தத்துவ அடித்தளம் வேறு. ஒன்று பூரணம் என்று சொல்கிறது, ஒன்று சூனியம் என்று சொல்கிறது. இப்போது இன்னும் ஆழமாக செல்லலாம். அடுத்ததாக நாம் ஜீவன் முக்தி அரகத் நிலை ஒப்பீடு என்கிற நிலைக்கு போகலாம், அல்லது பரிநிர்வாணம் விதேக முக்தி மரணத்திற்கு பின்னிலை என்கிற நிலையில் பார்க்கலாம். இப்பொழுது ஜீவன் முக்தனாக இருக்கும் போதே நமக்கு விடுதலை வாய்க்கிறது. பிறகு உடல் கடந்த நிலை விதேக முக்தி என்கிறதையும், ஜீவன் முக்தியைத்தான் அவர்கள் அரகத் நிலை என்று புத்த மதத்தினர் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையிலே இன்று நேரம் உங்களுக்கு மணி நேரமானதால் இன்றைக்கு இந்த நிலையிலே மீண்டும் ஒரு முறை இந்த பக்கத்திலிருந்தே தொடருவேன் என்று சொல்லி, இப்போதைக்கு உங்களுக்கு நேரம் ஆகிவிட்டதால் ஓரளவுக்கு கருத்துக்களை சரியாக 6ஆம் பாகத்தில் மிகவும் நுட்பமாகவும் அழகாகவும் சிவானந்தபுரம் சார் அருளால் அமைக்க முடிந்திருக்கிறது என்று கருதுகிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். மேலும் கேள்விகள் ஏதும் இருந்தால் கேட்கலாம் என்று கூறி அமைகிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். அடுத்த 7ஆம் பாகம் திங்கட்கிழமை தொடரலாம் என்று கருதுகிறேன். ஆத்ம நமஸ்காரம். ஓம். ஐயா, ரொம்ப நன்றிங்க இந்த கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் ட்ராவலில் போகணும், ஆனால் நீங்கள் அந்த டயத்தை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் இதைய நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தோட நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்கய்யா.